Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல சாப்டர் 14 N and F hook. இப்போ N ன்றது தனி ஹூக், F ஒரு ஹூக். F ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு F, இன்னொன்னு V. ஒன்னு வந்து if சவுண்ட் வரும், இன்னொன்னு வந்து u சவுண்ட் வரும். u. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குக்கு எப்படி N hook யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். A small final hook struck by the right motion adds N to all straight stroke. அதாவது ரைட் மோஷன்ல ஃபைனலா கடைசியில் ஒரு ஹூக் போட்டா அது வந்து N. இப்போ எப்படி அதுன்னு பார்க்கலாம். பென் பென் பே சின்னதா ஒரு ஹூக் போட்டா இது N. ஸோ பென். டன் டி N டன். கடைசியில் சின்னதாக ஒரு ஹூக் போட்டால் அது வந்து N சவுண்டு. ஓகேங்களா? செயின் சே N செயின். இப்போ காயின் காயின் காய் N காயின். ரன் ஆறு ரே N ரன். வின் வே N வின். ஓகேங்களா? கடைசியில் ஃபைனலாக அதாவது ஃபைனலாக ஒரு ஹூக் போட்டால் அது வந்து N சவுண்டு. இப்போது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு இஃப் ஆர் யூ சவுண்டு எப்படி எதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்குக்கு a small final hook struck by the left motion adds F or V to all straight stroke. அதாவது லெஃப்ட் மோஷனில் இப்படி ஹூக் போட்டால் அது வந்து இஃப் ஆர் வி. இப்படி ரைட் மோஷனில் போட்டால் அது வந்து N. ஓகேங்களா? இப்போது ஒரு வேர்ட் இப்போது இப்படி பி ஸ்ட்ரோக் போட்டு இது போட்டால் இது வந்து எஃப்ஆ இல்லை யூவான் கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி படிக்கணும்னா அந்த வேர்ட் வச்சு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பி வி பவ், அதாவது பா யூ. பவுன்னு வேர்டு இல்லை. ஸோ இப்போ இது இப்படி படிச்சு பாருங்கள். பா இஃப் பஃப் பஃப்னு வேர்டு இருக்கு. ஸோ பஃப். இப்போ டி வி இதை படிச்சு பாருங்க. டா எஃப் டா இஃப் டஃப். இதே டா வி டவ் டவ்னு வேர்டு இல்லை, டஃப்னு வேர்டு இருக்கு. ஸோ டா இஃப் டஃப் டஃப். இப்போ கேவ் கே வி கேவ். இது கே ஏஎஃப் கேஃப் கேஃப்னு வேர்டு இல்லை, கே ஏவி கேவ் கேவ்னு வேர்டு இருக்கு. ஸோ கேவ். இப்போ வே எஃப் இது பாருங்க. வே இஃப் வேர்டு இல்லை, வே இஃப்னு வேர்டு இல்லை, வேஃப்னு வேர்டு இல்லை. இதே வே யூ வேவ் வேவ்னு வேர்டு இருக்கு. ஸோ வேவ். இப்போ இது என்னன்னு சொல்லுங்க. பரு உ எஃப் ப்ரூஃப் ப்ரூஃப். பரு உ வி ப்ரூவ். இது ரெண்டு வேர்டுமே சொல்லலாம். ஒரு சென்டென்ஸில் இந்த ரெண்டு வேர்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். அது எது ஷூட் ஆகுமோ அதை நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ப்ரூஃப் ஆர் ப்ரூவ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக் தான். நெக்ஸ்ட் ஒரு ரூல் பார்க்கலாம். A small final hook written inside the curve add the final sound of N to all curved stroke. curved stroke ஃபைனலாக ஒரு ஹூக் போட்டால் அது வந்து N சவுண்டு. கடைசியில் ஒரு ஹூக் போட்டால் அது வந்து N சவுண்டு. இப்போ எப்படி அதுன்னு பார்க்கலாம். லைன் எல் என் எல் போட்டு சின்னதாக ஒரு ஹூக் போட்டால் இது லைன். மென் மே என் எம் என் எம்முக்கு கடைசியில் சின்னதாக ஒரு ஹூக் போட்டால் மென் என். ஃபன் எஃப் என் ஃபன். நோன் நோன் நோன். ஃபைனலாக ஒரு ஹூக் போட்டால் கர்வ்டு ஸ்ட்ரோக்கு ஃபைனலாக ஒரு ஹூக் போட்டால் அது வந்து N சவுண்டு. இப்போ நெக்ஸ்ட் ரூல். there is no F or V hook to curves. அதாவது கர்வ்டு ஸ்ட்ரோக்குக்கு இஃப் யூ சவுண்டுக்கு ஹூக் கிடையாது.
எஃப் ஆர் விக்கு கவுட் ஸ்ட்ரோக்கு ஹூக் இல்லை. அப்போ கவுட் ஸ்ட்ரோக்கு இஃப் யூ சவுண்ட் வந்தால் என்ன பண்ணணும்னா நார்மலாக ஸ்ட்ரோக் போட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போது 9 9னா இதுக்கு ஹூக் போடலாம் 9. இப்போ நைஃப் நைஃப் எஃப் வருது, இதுக்கு ஹூக் போடக்கூடாது, நார்மலாக ஸ்ட்ரோக்கு தான் போடணும். நைஃப். மூன் எண்ணுக்கு ஹூக் போடலாம் மூன். இப்போ மூவ் இதுக்கு ஸ்ட்ரோக் போட்டு தான் ஆகணும். மூவ். நெக்ஸ்ட் a final hook NFV cannot be employed when the word end with a vowel sound. அதாவது ஃபைனலாக NFVக்கு அப்புறம் வவல் வந்து ஒரு வேர்டு முடிஞ்சால் அதுக்கு ஸ்ட்ரோக் போட்டு தான் ஆகணும். இப்போ NFV இன்னும் முடிஞ்சால் இது போடலாம், ஹூக் போடலாம். NFVல ஒரு வேர்டு முடிஞ்சால் ஹூக் போடலாம். அதுவே NFVக்கு அப்புறம் வவல் வந்து முடிஞ்சால் ஹூக் போடக்கூடாது, ஸ்ட்ரோக் தான் போட்டு ஆகணும். எப்படி அதுன்னு பார்க்கலாம். பஃப் எஃப்ல முடியுது, ஹூக் போடுறோம். பஃப். பஃபி பஃபி எஃப்க்கு அப்புறம் வவல்ல முடியுது, ஸ்ட்ரோக் போட்டு தான் ஆகணும். பி பஃபி. மென் மென் ஹூக் போடுறோம். இப்போ மெனி என்னுக்கு அப்புறம் வவல்ல முடியுது, ஸ்ட்ரோக் போட்டு தான் எழுதணும். மெனி. ஃபன் எண்ணில முடியுது, ஹூக் போடுறோம். ஃபன். ஃபன்னி என்னுக்கு அப்புறம் வவல்ல முடியுது, ஸ்ட்ரோக் போட்டு எழுதுறோம். ஃபன்னி. Next rule, len shen may be employed upwards or downward. len shenக்கு அப்புறம், அதாவது len shenன்னு ஒரு வேர்டு வந்தால் எல்லா அப்போர்ட்லையும் போடலாம், டவுன்வர்ட்லையும் போடலாம். ஷென் அதேமாரி அப்போர்ட்லையும் போடலாம், டவுன்வர்ட்லையும் போடலாம். புக்கில் எது எந்த ஃபார்ம் கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி எழுதணும். இப்போது கேலன் கேலன் கேலன். ஃபாலன் டவுன்லோட் எல் போட்டு எழுதுவோம். ஃபாலன். புக்கில் எப்படி தான் கன்வீனியன்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன். எஸ்டனிவேஷன் எஸ்டனிவேஷன். exit T-N-Ation extenuation. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல், ஹூக் யூஸ்டு மீடியலி. NFE ஹூக் வந்து நடுவில் போடலாம். பட் NFE ஹூக் வந்து எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ, மீடியலில் எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து யூஸ் பண்ணணும். எங்கே வந்து கன்வீனியன்ட் இல்லையோ அங்கே வந்து ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், ஓப்பனிங் ஓப்பன் அப்படியே இங் போட்டுடணும். ஓப்பனிங் ஓப்பன் ஓப்பன் அப்படி எதுவுமா ஓப்பன், இது இங். ஓப்பனிங். பிளண்டி 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 பிளண்டி. பனிஷ் punish punish punish. Divide divide. Defense funds. Graphic graphic கிராஃபிக். கரு எஃப் இக்கு கிராஃபிக். இது மாதிரி நடுவில் வந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போது எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே கன்வீனியன்ட் இல்லைன்னு சொல்கிறேன்.
இப்போ ஏஜென்சி, ஏஜென்சி இதுக்கு ஸ்ட்ரோக் தான் போடணும். ஏஜி, ஏஜென்சி. இப்போ இதுக்கு வந்து ஹூக் போட முடியாது எனக்கு. ஏஜென் இப்படி போட்டால் இது டிரான்ஸ்கிரிப்ஷனில் இது என்னன்னே தெரியாது. அதுக்காக நம்ம இப்படி ஸ்ட்ரோக் போட்டு எழுதுறோம். ஜென்சி, ஏஜென்சி. இப்போ சடன்லி, சடன்லி. ஓகேங்களா? எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து ஹூக் போடலாம், எங்கே கன்வீனியண்ட்டாக இல்லையோ அங்கே வந்து ஸ்ட்ரோக் தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் சிலபல் நர். அதாவது நர்ன்னு சவுண்ட் வந்தால் அதுக்கு வந்து ஹூக் என் போட்டு ஆர் போடலாமா, அதாவது ஹூக் என் போட்டு இப்படி ஆர் போடலாமா, இல்லை நர் சைன் போடலாமா, இந்த சைன் போடலாமான்னு டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அப்ஸ்ட்ரோக் வந்தால் டவுன்லோட், அப்ஸ்ட்ரோக் வந்தால் ஹூக் என் போட்டு டவுன்லோட் ஆர் போடணும். இதுவே டவுன்லோட் ஸ்ட்ரோக் ஆர் அடிஷனல் ஸ்ட்ரோக் வந்தால் இந்த நர் சைன் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரோக் வந்தால் ஹூக் என் போட்டு டவுன்லோட் ஆர் போடணும். டவுன்லோட் ஸ்ட்ரோக் ஆர் அடிஷனல் ஸ்ட்ரோக் வந்தால் இந்த நர்ஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டர்னர், டர்னர் இதில் பாருங்கள் எப்படி எதுனா டி ரே, இது அப்ஸ்ட்ரோக், ரேன்றது அப்ஸ்ட்ரோக். ஸோ அதனால் ஹூக் என் போட்டு ஆர் போடுறோம். டர்னர். ரன்னர், ஆறுன்றது அப்ஸ்ட்ரோக்கு, ரன்னர், ரன்னர். வின்னர், இதுவே வந்து அப்ஸ்ட்ரோக்கு, ஸோ வின்னர். அப்ஸ்ட்ரோக் வரதால நம்ம ஹூக் என் போட்டு ஆர் போடுறோம். இப்போ இதுவே டின்னர், டின்னர். டின்றது டவுன்லோட் ஸ்ட்ரோக், ஸோ டின்னர். இந்த நர்ஸ் சைன் போடுறோம். டின்னர். கீனர், கீனர் இந்த அடிஷனல் ஸ்ட்ரோக்கு, ஸோ இப்படி ஆகும். கீனர். கார்னர், கார்னர். மேனர், அடிஷனல் ஸ்ட்ரோக்கு, ஸோ இந்த நர்ஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். மேனர். இப்போ நெக்ஸ்ட் வந்து என் அண்ட் எஃப்இ ஹூக் எப்படி ஃபேசியோகிராஃபியில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என் ஹூக் பார்க்கலாம். என் ஹூக் இஸ் யூஸ்ட் இன் ஃபேசியோகிராஃபி டு ரெப்ரசன்ட் ஆன், பீன், தென், ஓன். இப்போ வந்து என் ஹூக்கை வந்து ஃபேசியோகிராஃபியில் ஆன், பீன், தென், ஓன் எப்படி எதுன்னு பார்க்கலாம். இப்போ கேரிட் ஆன், கேரிட் ஆன், கேரிட், கேரிட்னு போட்டுருவோம். ஆன் தனியாக போட தேவையில்ல. இதுலே இப்படி ஒரு ஹூக் போட்டால் இது கேரிட் ஆன், கேரிட் ஆன். ஓகேவா? கோயிங் ஆன், கோயிங் ஆன். இப்போ பின்னா ஐ ஹாவ் பின்னா I have குரூப் போட்டால் I have been. own, their own, their own, their போட்டு சின்னதாக ஒரு குரூப் போட்டால் அது their own, their own. then, better than, better than, better than. இப்போ நெக்ஸ்ட் எஃப்இ ஹூக் எப்படி ஃபேசியோகிராஃபில் எதுன்னு பார்க்கலாம். இப்போ எஃப் அவுட் ஆஃப், அவுட் ஆஃப், அவுட்டு எஃப் அவுட் ஆஃப். which have, which இப்படி ரூட் போட்டால் have, which have, who have, who have. ஓகே, இந்த சாப்டரில் வர எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். கிராமர் லெசன்ஸ் 1 பேஜ் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். பேராகிராஃப் எக்ஸசைஸ் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.